தினமொரு வசனம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் வசனம் 14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. சில நேரங்களில் நாம் நம்மை எதிர்ப்பவர்களின் வலிமையான நிலைமைகளையும் அவர்களுடைய பொல்லாத சுபாவங்களையுமே கவனித்து அச்சமடைந்து விடுகின்றோம். ஆனால் நாம் அவர்களின் வலிமையை அல்ல, நாம் நம்பி சார்ந்திருக்கும் தேவனுடைய வலிமையையே நினைக்க வேண்டும். தேவ அன்பும் கிருபையும் நமக்கு சாதகமாக இருக்கும் போது அந்த வலிமையான அரண்களை கடந்து வந்து பொல்லாதவர்களின் வலிமை செயல்படாது. தாவீதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று மிகவும் உக்கிரமாக செயல்பட்டான் சவுல். ஆயினும் அவன் கையினால் தாவீது அழிய வேண்டுமா அழிய வேண்டாமா என்பதை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை தேவன் தம்முடைய கையிலேயே வைத்திருந்தார். எனவே சவுல் எவ்வளவோ முயன்றும் தாவீதை அழிக்க முடியவில்லை. பாபிலோனில் நடப்பட்ட விக்கிரகத்தை வழிபட சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகியோர் மறுத்தனர். எனவே மிகுந்த எரிச்சல் அடைந்தான் நேபுகாத்நேச்சர். அவர்களை நிர்மூலமாக்க அக்னி ஜூலையை 7 மடங்கு அதிகம் சூடாக்க கட்டளையிட்டான். ஆயினும் அந்த கொடிய அக்னியில் அவர்கள் அழிய வேண்டுமா அழிய வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை தேவன் தம்முடைய கையிலேயே வைத்திருந்தார். எனவே எத்தனை மடங்கு அதிகமாக சூளை சூடாக்கப்பட்ட போதிலும் அவர்களை அழிக்க நேபுகாத்நேச்சாரால் இயலவில்லை. நம்முடைய வாழ்க்கை பகுதியிலும் மனிதர்களின் கோபமும் பொறாமையும் நம்மேல் பாயலாம். சாத்தான் நம்மை அழிக்க தீ விரிக்கலாம். பிரச்சனைகளை பன்மடங்காக்கி தப்பிக்க வழியே இல்லை என்பது போன்ற நிலை ஏற்படலாம். ஆயினும் நாம் விழ வேண்டுமா விழ வேண்டாமா என்பதை நிர்ணயிக்கும் சக்தி தேவனே. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் எழுச்சி வீழ்ச்சி நிலைகளின் மேல் அதிகாரமும் ஆளுகையும் உடையவராயிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களில் அனைத்து சூழ்நிலைகளும் யோசேப்பு, தாவீது போன்றோருக்கு எதிராகவே வந்து ஆர்ப்பரித்தன. ஆயினும் அவர்கள் எழுந்து நின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்ததால் எதிர்ப்புகள் அலை அலையாக வந்தும் அவர்களை வீழ்த்த முடியவில்லை. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் அவருடைய ஆளுகையை மீறி எதுவும் நடைபெறாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சித்தமானதை செய்து தேவ பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.